இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த நவநாட்களிலேயே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மனபலிய ஜபமானது கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதை ஒவ்வொரு நாளும் நினைவிலே வைத்து கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக உங்களையே தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நவநாட்களிலே திரு அவையானது, தாய் திரு அவையானது நமக்கு கற்றுத்தருகிறது. அது முதலாவதாக இந்த 17ஆம் தேதி நாம் ஆரம்பித்த பொழுது, உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகிறவரே எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். ஆண்டவர் வர இருக்கின்றார், அவரை நாம் வரவேற்க வேண்டும். அந்த வரவேற்கின்ற அந்த மனநிலையிலே முதலாம் நாளிலே அந்த மீட்பு திட்டத்தின் ஊற்றுக்கண், அந்த ஊற்றுக்கண்ணின் வெளிப்பாடு இயேசு. வாரும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்று அதை நினைவு கூர்ந்து நாம் அந்த முதல் நாளை தயாரிக்க வேண்டும் என்று திரு அவை நமக்கு பணித்திருக்கின்றது. உன்னதரின் ஞானமே ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகிறவரே எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். இதே நினைவோடு அந்த முதல் நாளை நாம் செலவழித்தோம். நேற்றைய தினத்திலே நாம் இன்னொரு மனவலிய ஜபத்தை நினைத்து ஆண்டவருடைய பிறப்புக்காக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று திரு அவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அது என்ன? இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திரு சட்டம் தந்தவரே, ஈந்தவரே, திரு கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். இதான் இந்த மனவலிய ஜபம். இஸ்ராயேல் குடும்பத்தின் தலைவரே, சீனாய் மலை மீது மோசேக்கு திரு சட்டம் ஈந்தவரே, திரு கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும் என்று நேற்றைய தினத்திலே அந்த இதய துடிப்பை கொண்டவர்களாக ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரித்தோம். இன்றைக்கு இந்த 3வது நாளிலே இன்னொரு மனவலிய ஜபத்தை திரு அவை நமக்கு கொடுத்து, இந்த இதய துடிப்பை கொண்டவர்களாக இந்த நாளிலே நீங்கள் வாழுங்கள். அந்த ஆண்டவர் வர தாமதிக்க மாட்டார், அவர் நம் அருகிலே வந்து கொண்டே இருக்கின்றார், வரவேற்போம் என்று அந்த இதய துடிப்பை இன்றைக்கு கற்றுத்தருகிறது. அது என்ன? ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருண் சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும். ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருண் சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதேயும். இந்த மனவலிய ஜபத்தை உள்ளத்திலே இந்த நாளிலே தாங்கிக் கொண்டவர்களாய் அந்த ஆண்டோடைய வருகைக்காக நாம் நம்மையே உருவாக்கி கொள்வோம் என்று திரு அவை தாய் தன் பிள்ளையை எவ்வாறு அரவணைத்து வளர்த்தெடுப்பாளோ அதுபோல நம்மையும் அந்த ஆழ்ந்த நம்பிக்கையிலே வளர்த்தெடுக்கின்றது கிறிஸ்துவின் பிறப்பு விழாவுக்காக. இதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த அல்லேலியா பாட்டு பாடுறோம் இல்லையா? அல்லேலியா அல்லேலியா நற்செய்திக்கு முன்னால் அதில் அந்த மனவலிய ஜபம் வரும். இந்த 9 நாட்களுக்கும் அது வரும். அந்த அல்லேலியாவில் என்ன போட்டிருக்கோ அதுதான் அந்த நாளின் இதய துடிப்பாக நாம் கொண்டிருக்க வேண்டியது. எனவே நாளைக்கு நீங்கள் பூசைக்கு வரல, அந்த அல்லேலியா சமயத்தில் என்ன பாடுறாங்க அந்த வார்த்தையை கவனம் வைக்கணும். அந்த நாள் பூரா அந்த இதய துடிப்போடு நீங்கள் வாழ்ந்த ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மையே தயாரித்து அந்த ஆண்டவருடைய ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய வாசகங்களுக்கு நாம் வருகின்றோம். முதல் வாசகத்திலும் 2வது வாசகத்திலும் 2 குடும்பங்களை நாம் சந்திக்கின்றோம். 2 குடும்பங்களிலும் ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது. திருமணம் செய்து வைக்கின்றார்கள். திருமணம் செய்து வைத்தால் அதோடு முடிந்து விடுவது கிடையாது. அந்த குடும்பத்திலே குழந்தை பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது முழுமையான குடும்பம். இல்லை என்றால் ஊரே அவர்களை பார்த்து திருமணம் செய்தார்கள், குழந்தை வரம் இல்லை என்று பரிதாபமாக பேசுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே 2 குடும்பங்களை நாம் சந்திக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், சிம்சோன் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பு எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை பற்றிய ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. அதான் அந்த பற்றாக்குறை. மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. அந்த சமயத்தில் பாருங்க, கடவுள் அவருக்கு அடைக்கல பாறையாக வருகின்றார். ஆண்டவரின் தூதர் பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாட்டை கடவுள் அறிந்தவராக இருக்கின்றார். அதை தம் வானதூதர் மூலமாக அந்த பெண்ணுக்கு சுட்டி காட்டுகின்றார். நீ குழந்தை பெற முடியாத நிலையில் இருக்கின்றாய், உன்னால் குழந்தை பெற முடியாது, ஆனால் குழந்தை பெற வேண்டும் என்று நீ என் முன்னிலையிலே இறைவனின் முன்னிலையில் வந்து மன்றாடுகின்றாய். உன் மன்றாட்டு கேட்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தியை இந்த வானதூதர் அவருக்கு கூறுகிறார். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த கரையை போக்குகின்றார். நானே உன்னை தாங்குகின்றவராக அடைக்கல பாறையாக இருக்கின்றேன் என்று
தந்தையாம் இறைவன் அந்த வானதூதர் மூலமாக அந்த பெண்மணிக்கு அந்த செய்தியை தருகின்றார். நீ மலடியாய் இருந்ததான் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று அந்த நற்செய்தியை அவருக்கு கூறுகின்றார். அவ்வாறு நீ பெற்றெடுக்கின்ற அந்த குழந்தை சாம்சன் என்று அழைக்கப்படும். அவர் நாசீர் என்று அழைக்கப்படுவார். அதாவது நாசீர் என்றால் இறைவனுக்கு முழுமையாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் அர்ப்பணிக்கப்பட்டவராக இருப்பார். எனவே அவரை நீ பெற்றெடுக்க வேண்டும் என்றால் நீ தூய்மையான வாழ்க்கை நெறியை கடைபிடிக்க வேண்டும். தீட்டானதை உண்ணக்கூடாது, ரசம் அருந்தக்கூடாது, வேறு எந்த மதுபானமும் அருந்தக்கூடாது, உபவாசமாக இருக்க வேண்டும் என்று அவரை உருவாக்குகின்றார் அந்த குழந்தை பேச்சினை பெறுவதற்கு. இதை போய் அவர் தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகின்றார். அவர்களுக்கு அந்த குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அவர் நாசீராகவே இருப்பார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்த பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். நாசீர் என்றால் கடவுளுக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவராக இருப்பார். எனவே இந்த வாசகத்தில் நம்ம என்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குறை இருக்கின்றது, ஒரு பற்றாக்குறை இருக்கின்றது. இங்கே குழந்தை இல்லாத பற்றாக்குறை, அதுபோல நிறைய பற்றாக்குறைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்தையும் கேட்டால் அவர்கள் நாள் முழுவதும் அதை பற்றி விளக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எனவே எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நமது அடைக்கல பாறையாக இருக்கின்ற அந்த இறைவன் அறிந்தவராக இருக்கின்றார். இந்த நம்பிக்கையை கொண்டு அவருடைய திருவுளத்தின்படி இந்த மண்ணிலே தொடர்ந்து வாழ்வோமே என்றால் நமது வேண்டுதல்கள் கேட்கப்படும். நாம் கேட்கின்ற வேண்டுதல்கள் உடனடியாகவோ சிறிது நேரம் கழித்தோ அல்லது நிறைவேறாமல் போனாலோ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய மகிமைக்காக அந்த வாழ்க்கையை நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்ற அந்த புரிதலையும் விழிப்புணர்வையும் ஆண்டவர் தருவார் என்பதை நாம் உணர்ந்து வாழ அந்த குடும்பத்தின் அனுபவமானது நமக்கு கிறிஸ்து பிறப்பு விழா வருகின்ற இந்த காலகட்டத்திலே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அங்கே நாம் இரண்டாவது குடும்பத்தை பார்க்கின்றோம். சக்கரியா, எலிசபெத் வயதானவர்கள், அவர்களுக்கும் குழந்தை இல்லை. ஆனால் நேர்மையாளர்கள். சாதாரணமாக உலகத்தில் என்ன பார்க்குறோம்? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, குழந்தை பெறணும், சொந்தமாக தான் கட்டி வச்சுருப்பாங்க, மாமா மக அப்படி இப்படிலாம் கட்டி வச்சுருப்பாங்க. நெருக்கடியான நேரத்தில் நெருக்கடியான உறவுகள், சொந்த பந்தம் பிரிஞ்சிடக்கூடாது, சொத்து பத்து பிரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு அப்படியே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பிள்ளை பிறக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? சொந்தத்தில் பிள்ளையை கட்டிவிட்டோமோ எப்படி இந்த பிள்ளையை அனுப்புறதுன்ட்டு வேறொரு பெண்ணை வைத்துக் கொள்வார்கள். பரிதாபமான சூழ்நிலை. ஆனால் இங்கே பாருங்கள், இவர்கள் இருவரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நேர்மையாக வாழ்கின்றார்கள். வயதாகிவிட்டாலும் பரவாயில்லை என்று அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். அதான் அந்த பாடம். அதுலேயும் அவங்களுக்கு அந்த ஆண்டவர் சொல்கிறார், உனது மன்றாட்டு கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர், நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர், அவரது பிறப்பார் பலரும் மகிழ்ச்சி அடைவர், அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார், திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார், தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார், அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்ப வரச் செய்வார். அருமையான குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமான அந்த குழந்தையை ஆண்டவர் அந்த பெற்றோருக்கு கொடுக்கின்றார். அங்கே அந்த சக்கரியா தடுமாறுகின்றார். மாதா எப்படி தடுமாறினாங்களோ அதே போல் அவரும் தடுமாறுகின்றார். உடனே அதற்கு அந்த வானதூதர், நீ இனிமேல் பேசக்கூடாது, இனிமேல் நீ பேசவே முடியாது, பேச முயற்சித்தாலும் பேச முடியாது, சைகைகளினால தான் நீ பேச முடியும், அந்த குழந்தைக்கு நீ யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று அந்த கட்டளையை சொல்லிவிட்டு, அந்த ஊமைத்தனமாக இருக்கின்ற அந்த நிலையே உனக்கு அடையாளம், கடவுள் உன்னோடு உறவாடினார், உன்னை ஆசீர்வதிக்கின்றார் என்பதற்கு என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அந்த ஆலயத்திலே அவர் தூபம் காட்டுகின்ற பணி முடிந்தவுடனே வீட்டிற்கு செல்லுகின்றார், மனைவியோடு வாழ்கின்றார். திருமுழுக்கு யோவான் பிறக்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நேர்மையான வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, தவமான வாழ்க்கை, அந்த ஆண்டவரின் மீது கட்டி எழுப்பப்படுகின்ற வாழ்க்கை, அதை நாம் வாழ்வோமே என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நிச்சயமாக நாம் இந்த மண்ணிலே விளங்குவோம் என்பதை மறுதலிக்கவே முடியாது. ஒரு சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுகின்றன, ஒரு சில வேண்டுதல்கள் காலம் தாழ்த்தி நிறைவேறுகின்றன,
ஒரு சில வேண்டுதல்கள் நியாயமான வேண்டுதல்களாக இருந்தாலும் தலைமுறையாக நிறைவேறாமல் போகின்றன. பல்லாண்டுகள் நிறைவேறாமல் இருக்கின்ற, 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என்று சென்றாலும் நிறைவேறாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் எனக்கு இருக்குது. 25 வருஷம் ஆச்சு, நிறைவேறலை. வீட்டில் இருக்கவங்களாம் எப்போ நிறைவேறும், எப்போ வேண்டிக்கிங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்கன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நேர்மையாக இருங்கள், ஆண்டவரை நம்புங்கள். என்றோ நாளைக்கோ ஒரு நாள் அது நிச்சயமாக நிறைவேறும். நாமே இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் நம்ம சந்ததியினருக்கு அது நடக்கும், ஆசீர்வாதமாக முடியும் என்று தான் நான் சொல்லி என் குடும்பத்தினரை திடப்படுத்துகின்றேன். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே உடனே நிறைவேறலாம், காலம் தாழ்த்தி நிறைவேறலாம், நிறைவேறாகவே போகலாம். இந்த மண்ணில் நாம் கண்ணை மூடுகின்ற வரையிலும் அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் அந்த ஆண்டவரே அவரே என்னுடைய அடைக்கல பாறையாக இருக்கின்றார், என்னை தேடி வந்தவராக இருக்கின்றார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற உறுதியோடு வேறுவிட்டு அவர் அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் என்றென்றும் இந்த மண்ணிலே நம் வேண்டுதல் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் அந்த ஆண்டவரிலே வெற்றி கொண்டவர்களாக இருக்கின்றோம். காரணம், நமது மீட்பர் நான் இந்த உலகை வென்றுவிட்டேன் என்ற அந்த உத்தரவாதத்தை நமக்கு தந்துள்ளார். ஆமென்.